இன்றைக்கி ஒரு கெஸ்ட்டு வராங்க, அதுக்காக சமைக்க போகிறேன். வாங்க என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ கோதுமை ரவை பாயாசம் பண்ண போகிறேன். அதுக்கு கொஞ்சம் நெய் விட்டுக்கிறேன். இன்றைக்கி பௌர்ணமி, அதனால் சாமிக்கு நெய்வேத்தியத்துக்கும் பண்ணிடலான்ட்டு கோதுமை ரவை பாயாசம் பண்ணுறேன். பருப்பு சாம்பாருக்கு இருக்குது. பருப்பு ஒரு டம்ளர் பருப்புக்கு ஒரு 10 பூண்டு பெருங்காயம் போட்டு வேக வச்சு. கோதுமை ரவை ஒரு 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். 1/2 லிட்டர் பாலுக்கு லைட்டாக வறுத்துக்கோங்க. அது கொஞ்சம் வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. கொஞ்சம் வாசனை வர அளவுக்கு வறுத்தா போதும். எடுத்துக்கலாம். 1/2 லிட்டர் பால் காய்ச்சிட்டு போகிறேன். பால் காய்ஞ்சினோன்னே இந்த கோதுமை ரவை போட்டுக்கலாம். பால் காய்ஞ்சிடுச்சு. இங்கே வறுத்து வச்சுட்டு கோதுமை ரவையை போட்டுடலாம். வேகட்டும். இப்போ கருணக்கிழங்கு வறுவலுக்கு கருணக்கிழங்கு இது மாதிரி பொடியாக வரைஞ்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் இந்த இதை வேக வச்சுருக்கேன். இந்த 1/2 கிலோ கருணக்கிழங்கு உப்பு போட்டுக்கிறேன். கோதுமை ரவை நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த கப்பில் நல்லா ஒரு 1.5 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை போட்டுக்கிறேன். கொஞ்சம் ஏலக்காய் பொடி, ஒரு சிட்டிகை உப்பு. அது வெள்ளை கரைஞ்சிட்டு இருக்கும். முந்திரி வறுத்து முந்திரி வறுத்துக்கலாம். முந்திரி வறுத்துக்கலாம். பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. கருணக்கிழங்கு இப்போ கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் சாம்பார் வைக்க போகிறேன். காய் வறுத்துக்கலாம். இப்போ பருப்பில் ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி சேர்த்துருக்கேன். மாங்காய் போடுறதுனால கொஞ்சமாகவே புளி விட்டுருக்கேன்.
ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுக்கிறேன். நான் குழம்பு மிளகாய் பொடி தான் போடுறேன். தேவையான அளவு உப்பு. நான் குக்கரில் தான் இப்போ சாம்பார் பண்ண போகிறேன். அதனால் இந்த பருப்பு கூடயே போட்டுக்கலாம். போயிட்டு தான் இருக்கு. இப்போ மாங்காயும் போட்டுக்கலாம். மாங்காயும் நல்லா வெந்திருக்கனால சாம்பார் நல்லா வாசனையாக இருக்கும். தேவையான அளவு தண்ணி கொஞ்சம். இப்போ ஒரு விசில் விட்டுக்கலாம். இப்போ கருணக்கிழங்கு வெந்துடுச்சு. இப்போ கருணக்கிழங்கு வறுத்துக்கலாம். கருணக்கிழங்கு நான் சாதாரணமாக தான் வறுக்க போகிறேன். சேப்பங்கிழங்கு வறுவல் போட்டிருப்பேன். அதே மாதிரி தான். இந்த மசாலாலாம் போட்டால் என் பசங்க சாப்பிட மாட்டாங்க. சாதாரணமாக இந்த மாதிரி பண்ண தான் சாப்பிடுவாங்க. அதனால் நான் சாதாரணமாக புளி மிளகாய் பொடி மட்டும் போட்டு தான் வறுக்க போகிறேன். எண்ணெய் மட்டும் கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு அரை எலுமிச்சம்பழம் புளி தண்ணி, உப்பு போட்டு தான் நம்ம கருணக்கிழங்கு வேக வச்சுருக்கோம். கொஞ்சமாக உப்பு புளி மிளகாய் பொடிக்காக போட்டுக்கலாம். இதுக்கும் நான் குழம்பு மிளகாய் பொடி தான் யூஸ் பண்ணுறேன். பெருங்காயம், மஞ்சள் பொடி, இந்த வறுவலில் ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா ஃபாஸ்ட்டில் வச்சுட்டு அப்புறம் நல்லா சிம்மில் வச்சு விட்ருங்க. அப்போ தான் காய் நல்லா அந்த மிளகாப்பொடியெல்லாம் ஊறி நல்லா மொறுமொறுன்னு வரும். கருணக்கிழங்கு கரண்டியில் நல்லா ஒட்டாமல் மிளகாப்பொடியெல்லாம் ஒட்டாமல் ஒரு ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ சாம்பார் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 2 கொதி விட்டுட்டேன். எடுத்துட்டு தாளிச்சிக்கலாம். காஞ்ச மிளகாய், பெருங்காயம், சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. கருணக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. சாதம் வச்சுருக்கேன். பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து வாழைப்பூ வடை பண்ண போகிறேன். ரசம், வாழைத்தண்டு கூட்டு கொஞ்சம் பண்ண போகிறேன். அதுக்கு கடலைப்பருப்பு, கொஞ்சம் வெங்காயம், ஒரு தக்காளி போட்டுருக்கேன், கொஞ்சம் பெருங்காயம். இது ஃபஸ்ட்டு வேக வச்சுருக்கேன். இப்போ வாழைப்பூ வடைக்கு வந்து கடலைப்பருப்பு, ஒரு துண்டு இஞ்சி அப்படியே போட்டு இது பண்ணால் பசங்க தூக்கி போட்டுருவாங்க. அதனால் கடலைப்பருப்பு கூடவே போட்டு அரைச்சிக்கலாம். ஒரு ஸ்பூன் சோம்பு, உப்பு தேவையான அரைச்சிக்கலாம். தண்ணி விடாமல் இப்படி ஒன்றும் பாதியமாக தான் அரைச்சிட்டேன். அப்போ தான் வடை நல்லாயிருக்கும்.
இதில் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொஞ்சம் தட்டிய 2 பல் பூண்டு. இது வாழைப்பூ வந்து கொஞ்சமாக தான் போடுறேன். இது டக்குன்னு நீங்கள் மோர் தண்ணியில் இல்லைன்னா அரிசி கழுவுன தண்ணியில் போடுங்க. இது நான் அவசரப்பட்டதுனால கருப்பாயிடுச்சு. நீங்கள் மோர் தண்ணியிலே அரிசி கழுவுன தண்ணியில் போனீங்கன்னா கருப்பாகாது. கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. வாழைப்பூ வந்து பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ வாழைப்பூ போட்டுட்டேன். ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு தேவையான அளவு போட்டுக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு அப்பளம் போட்டு இப்போ வாழைப்பூ வந்து ஒரு விசில் விட்டுட்டேன். ஆனால் விசில் அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ண தேவை. நீங்கள் விசில் எடுத்து விட்டு இது பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வெந்துடும். இப்போ கொஞ்சம் நல்லா தேங்காய் நிறையவே போட்டுக்கோங்க. வாழைப்பூ கூட்டு வந்து தேங்காய் நிறைய போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை, கொத்தமல்லி தண்ணி போட்டுக்கலாம். கடுகு, காஞ்ச மிளகாய், தயிர் தாளிச்சுக்கிறேன். போட்டுட்டேன். தயிர் ரெடி. கோதுமை ரவை பாயாசம், அப்பளம், சாம்பார், கருணைக்கிழங்கு, ரசம், சாதம், வாழைப்பூ கூட்டு, தயிர், வாழைப்பூ வடை.